இப்போ பார்த்தீங்கன்னா, லைவ் போட்டிருப்பீங்க. லைவ் போட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 வியூஸ் வந்திருக்கும், 5,000 வியூஸ் வந்திருக்கும். அத வாட்ச் ஹவர் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாம இருப்பீங்க. முன்னலாம் வாட்ச் ஹவர் அதிலேயே காமிக்கும். இப்போ லைவ் கட் பண்ணீங்கன்னா, வாட்ச் ஹவர் காமிக்கிறதில்ல. ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, வாட்ச் ஹவர் உடனே பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியறதில்ல. 3 நாள் கழிச்சு தான் அந்த வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகும். அப்பதான் நமக்கே தெரியும். வாட்ச் ஹவர் இவ்வளவு ஏறி இருக்கு, இவ்வளவு வருதுன்னு தெரியும். அந்த வாட்ச் ஹவர உடனேவும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்? எந்த இடத்துல போய் பார்க்கணும்? அது மூலியமா என்ன கெயினுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். வாங்க பார்ப்போம். நேரா குரோம்குள்ள போய்க்கோங்க. குரோம்குள்ள போயிட்டு சர்ச்ல போயிட்டு studioyoutube.com போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா லாகின் வரும். லாகின் பண்ணிக்கோங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால நமக்கு வந்து 4G தான் கிடைக்குது. அப்படிதான் இருக்குது நம்ம ஊர்ல. பார்த்தீங்கன்னா, அப்படி டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட பார்த்தீங்கன்னா, நேரா அந்த சைடுல பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடுல வந்து உங்க லோகோ கட்டம் கட்டமா இருக்கு பார்த்தீங்களா, அதில கன்டென்ட்ங்கிறது போயிடுங்க. கன்டென்ட் போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா, லோட் ஆகுது. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோஸ், லைவ் மேல பார்த்தீங்கன்னா, வீடியோ இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், லைவ் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் லைவ் போடல. லைவ் எம்ப்டியா தான் இருக்கு. வீடியோ தான் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு இது என்ன வீடியோல பார்க்கணுமா, லைவ்ல பார்க்கணுமாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வீடியோல தான் பார்க்குறேன். இப்ப 2வது வீடியோ போடுறேன். மொத வீடியோ ரொம்ப வியூஸ் கம்மியா போயிருக்கு. அதனால அத காமிக்காம 2வது வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோவ தொட்டுக்கோங்க. இந்த வீடியோவ தொட்டுட்டீங்கன்னா மேல வந்துரும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ ஒரு பென்சில் மார்க் இருக்கு. அதுக்கு கீழ அனலிட்டிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இதுல பாருங்க உங்க அனலிட்டிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத தொட்டுங்க. அத தொட்டு பார்த்தீங்கன்னா, இதுல தான் உங்களோட ஒரிஜினல் வாட்ச் ஹவரு காமிக்கும். இதுல காமிக்குது பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. 78 வியூஸ் போயிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 1 நிமிஷம் வாட்ச் ஹவர் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி நீங்க லைவோ, சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 0ல இருக்கு. சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவுக்கு வரல. அதனால இதில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் வாட்ச் ஹவர் தெரியும். இந்த வாட்ச் ஹவர் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வாட்ச் ஹவர குறிச்சு வச்சுட்டு, அதில அப்புறம் மொத்த வாட்ச் ஹவர நீங்க பார்க்கலாம். மொத்த வாட்ச் ஹவர நீங்க பார்க்கலாம். அது எப்பயும் போல ஸ்டுடியோவுல நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாரி நீங்க மொத்த வாட்ச் ஹவரையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். எப்பயும் போல நீங்க என்ன பண்ணீங்க, இதில போயிட்டு இதில எஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. இதில லாஸ்ட்ல கீழ எஸ் சிம்பல் ஒண்ணு இருக்கும். அத தொட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோட மொத்த வாட்ச் ஹவரும் இந்த இடத்துல காமிக்கும். இப்ப இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா, 62 வாட்ச் ஹவர் தான் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் நான் சும்மா இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா 62 வாட்ச் ஹவர் தான் கிடைச்சிருக்கு. இதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சுட்டு, இப்ப 62 வாட்ச் ஹவர் இருக்கா, அதில இப்ப நீங்க லைவ் போட்டு கட் பண்றீங்களா? லைவ் போட்டு கட் பண்ணிட்டு, உடனே போய் நீங்க அதில செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வாட்ச் ஹவர குறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமேலுக்கு 3 நாள் கழிச்சு இந்த வாட்ச் ஹவர நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வாட்ச் ஹவர் எவ்வளோ ஏறுது, இறங்குதுன்னு. அதான் அதில ஒரிஜினல் வாட்ச் ஹவர். தினசரி வாட்ச் ஹவர நீங்க உடனேக்கு உடனே நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு என்ன வீடியோ தேவைப்படுதுங்கிறத சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச முறையில நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, பாய்.